அமெரிக்கா ஒரு காலத்தில் உலக போலீஸாக வலம் வந்தது. இன்று அது போலீஸா என்றால் இன்றும் போலீஸ் தான் என்றாலும் அந்த அளவு இல்லை என்றே சொல்ல வேண்டும். அன்றைய காலத்தில் எதிராளியாக நின்ற ஒரே ஒரு நாடு சோவியத் யூனியன் என்ற ரஷ்யா தான். இன்றைய ரஷ்யா அல்ல, இன்றைய பல நாடுகளின் கூட்டு தொகுப்பு தான் அன்றைய சோவியத் ரஷ்யா. ஆனால் பின் திட்டமிட்டு அவை பிரிக்கப்பட்டது என்பது வேறு கதை. இன்றைய உக்ரைன் கூட அன்றைய ரஷ்யாவின் அதானது அன்றைய சோவியத் யூனியனின் பாகமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் எதிரி என்று சொல்வதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு சில சக்தி மையங்கள் அன்றும் இருந்தன, இருக்கத்தான் செய்தன, இன்றும் இருக்கின்றன என்பதும் வேறு கதை. ஆனால் இன்று சீனா திட்டமிடுவது எதிரியே இல்லாமல் நமது அடையாளமாக உலக நாடுகளை மாற்றி அதற்கு தலைவனாக நாம் மாற வேண்டும். அதே நேரத்தில் யாரும் நம்மை எதிர்க்கும் அளவு சக்தி கொண்ட நாடாக இருக்கவும் கூடாது. அந்த அளவு பொருளாதார ரீதியாகவோ படைபலத்திலோ மற்ற எந்த வழியிலும் சக்தி கொண்ட நாடாகவும் இருக்கக்கூடாது என்றுதான் சீனாவின் திட்டமிடலும் செயல்பாடும். பண்டைய அரசாட்சி காலங்கள் போல் பக்கத்து நாடுகளையும் நமது கைக்குள் போட்டு அந்த நாடுகளின் பகுதிகளையும் அபகரித்து அந்த நாடுகளின் பகுதிகளையும் கூட சேர்த்து கொண்டு ஒரு பரந்த நாடாக நாம் மாற வேண்டும் என்பதும் சீனாவின் திட்டம். அதற்காக அது பல திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்த வண்ணம் தான் இருக்கின்றன. வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதும் வேறு கதை. எப்போதும் நாட்டை விரிவுபடுத்த வேண்டும், அதற்கு உள்ளடி வேலைகள் என்ன செய்வது, அதன் நேரடி வேலைகள் என்ன செய்வது என்பதெல்லாம் தான் சீனாவிற்கு முழு நேர எண்ணமாக இருக்கும் என்றே தோன்றுகிறது. அதை பகுத்தும் வகுத்தும் செயல்படுத்தவும் முனைகிறது. ஆனால் அதே நேரம் மற்ற நாடுகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நம்மை போன்று சிந்திக்கும் திறனும் சக்தியும் உண்டு, அவர்களுக்கும் நம்மை போல் சக்தியும் திறனும் கொண்டவர்களாக மாற முடியும் என்பதையும் சீனா அவ்வப்போது மறந்து விடுகிறது என்பதை தான் நிதர்சனம். அமெரிக்கா அன்று பல நாடுகளிலும் இராணுவ தளங்களையும் துறைமுகங்களையும் தங்களுக்கென ஒரு விருந்தினர் மாளிகை போல் அங்காங்கே உருவாக்கி வைத்திருந்தது. பல நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் மறைமுகமாக வைத்திருந்தது. அவர்களுக்கு உதவுவதும் தங்கள் தாவளங்களை அங்கு அமைத்துக் கொள்வதும், அது வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி படை ரீதியாக இருந்தாலும் சரி அமைத்துக் கொள்வதும் ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது. இன்றும் பல அரபு நாடுகளிலும் அமெரிக்காவின் தாவளங்கள் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது அதை சீனாவும் செய்து கொண்டுதான் இருந்தது. சமீப காலமாக சீனாவும் ஒவ்வொரு தீவு நாடுகள் துவங்கி மற்ற நாடுகளிலும், அதாவது பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளிலும் தங்கள் தாவளங்களை உருவாக்கவும் இந்தியாவை சுற்றி சுற்றி பல நாடுகளை கைக்குள் போட்டு தனது தாவளங்களை நிறுவ முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்கா அன்று செய்தது என்றால் அமெரிக்காவை விட முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் சீனா செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய இந்தியா முன்பு போல் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்காமல் தாங்கள் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்றபடி கோதாவில் இறங்கி இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாருங்கள். இந்தியா சில நாடுகளில் துறைமுகம் அமைப்பது அல்லது நிர்வாகம் பண்ணுவது என பல இடங்களில் அல்லது பல நாடுகளில் தனது மிலிட்டரி பேஸ்கள், நேவல் பேஸ்கள், ஏர்ஃபோர்ஸ் பேஸ்கள் என இந்தியா தன் கிளைகளை பரப்புகிறது என்பது தான் உண்மை. பரப்பிக்கொண்டுதான் இருக்கிறது. கிளைகள் மட்டுமல்ல, ஏற்கனவே அங்கெல்லாம் நமது இந்தியர்கள் பூர்வீகர்கள் இருக்கிறார்கள் அல்லது இப்போது சென்று குடியேறியவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் வேறும் இந்தியாவிற்கு அங்கே உண்டென்று தான் சொல்ல வேண்டும். பிரிவினைவாதிகளையும் தீவிரவாத மனோநிலை கொண்டவர்களையும் தவிர்த்தால் மற்றவர்கள் இன்றைய இந்தியாவின் செயல்பாடுகளால் பெருமை கொள்கிறார்கள் என்றே சொல்கிறார்கள். அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வது மட்டுமல்ல, நாமும் இந்தியாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். அதனால் இந்தியாவிற்கு அங்கு வேர்களும் உண்டு என்று தாராளமாக சொல்லலாம். இதெல்லாம் இந்திய தலைவர்கள் இந்த நாடுகளில் செல்லும் போது அவர்களிடமிருந்து பிரதிபலிப்பத்தில் வைத்தே இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதே நிதர்சனம். இவையாவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேசப்பற்றால் மட்டுமே இது சாத்தியம் என்பதையும் நீங்கள் இங்கு கவனிக்கிறீர்கள். சரி, இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்தியா சீனா கண் வைத்திருந்த பெங்களாதேஷின் மோங்லா துறைமுகத்தை தற்போது நிர்வகிக்கவும் நவீனப்படுத்தவும் பங்குதாரர்களாக அல்லது பங்காளியாக விரும்புவதாக பெங்களாதேஷை அறிவித்திருக்கிறது இந்தியா. அதிகாரபூர்வமாக பெங்களாதேஷ் அதிகாரிகளை அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும் அதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஈரானில் சாம்பகார் துறைமுகத்தின் நிர்வாகம் மறைந்த ஈரான் அதிபர் இருக்கும்போதே இந்தியா ஏற்றுக்கொண்டது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. அங்கு டெர்மினல்கள் அந்த துறைமுகத்தில் நிறுவியதும் இந்தியாதான் என்பதும் மிக கவனிக்கத்தக்கது. மியான்மரில் சித்வே இந்தியாதான் நிர்வாகம் செய்கிறது. அதாவது மியான்மரில் இருக்கின்ற சித்வே என்கிற துறைமுகத்தை நிர்வாகம் செய்வதும் இந்தியாதான். அதானது சாதாரணமாக அல்லாது, இந்தியாவில் சொந்த துறைமுகத்தை எந்த அளவு உரிமையோடும் சுதந்திரத்தோடும் நாம் நிர்வாகம் செய்வோமோ, நாம் என்னெல்லாம் அதில் செயல்படுத்த நினைப்போமோ அதை எல்லாமே அங்கே செயல்படுத்துகிறார்கள். அந்த அளவு அதை சுதந்திரமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதே கவனிக்கத்தக்கது.
அதன் டெர்மினல் உட்பட அனைத்து நிர்வாக உரிமையும் இந்தியாவுக்குத்தான். இந்தியாவின் போர்ட் குளோபல் லிமிடெட் தான் இதை நிர்வகிக்கிறது. இந்தியா அதிகாரப்பூர்வமாக நிர்வாகம் ஏற்கப் போகும் 3வது சர்வதேச துறைமுகம்தான் இந்த மோங்கலா துறைமுகம். இதற்கு முன்பு 2 துறைமுகங்கள் உண்டு, ஒன்று ஈரானில், இன்னொன்று மியான்மரில். இந்த துறைமுகத்தை, அதாவது பங்களாதேஷின் மோங்கலா துறைமுகத்தை தன்வசப்படுத்தி அது வழியாக சீனா தன் கப்பல்களை பெங்கால் உள்கடலில் ஆதிக்கம் செலுத்த முற்படுவதற்கு முயற்சி செய்தது. அதற்காக திட்டமும் தீட்டியது. இந்த திட்டத்தை தான் உடைத்து முன்னேறி இருக்கிறது இந்தியா. இந்தியா கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஒவ்வொரு நகர்வையும் மிக துல்லியமாக நகர்த்தி பங்களாதேஷ் மோங்கலா துறைமுகத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறது இந்தியா. தற்போது மியான்மரின் சித்துவா துறைமுகத்துடன் சரக்கு போக்குவரத்து சம்பந்தமாக பல ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு உண்டு. தவிர மோங்கலா துறைமுகம் இந்தியாவின் ஆளுமைக்கு வரும்போது வங்காள விரிகுடா வழியாக இந்தியாவின் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பொருட்கள் பெருமளவில் கொண்டு சேர்ப்பதற்கும் அங்கிருந்து எடுப்பதற்கும் மிகவும் வசதியாக இனி இந்த போக்குவரத்து மாறும். அதோடு 1650 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சிக்கன் நெக் கோரிடாரையும் தவிர்க்கவும் முடியும். இப்போது சுற்றித்தான் போக வேண்டியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றிய செயல்பாட்டு சாத்தியங்களை உறுதி செய்வதற்காக இந்தியன் போர்ட்டல் குளோபல் லிமிடெட்டின் CEO சுனில் முகுந்தன் அவர்களின் தலைமையில் ஒரு குழு கடந்த மாதம் பார்வையிட்டது. கிட்டத்தட்ட இது இந்தியாவுக்கே சாதகமானது என்றும் கிட்டத்தட்ட இந்தியாவின் ஆளுமைக்கு உட்பட்டதாகவும் உறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்கிறது. இதோடு முடியவில்லை. இந்தியாவின் பெரும் கார்ப்பரேட் குழுமத்தின் தலைவரான கௌதம் அதானி துறைமுகங்களை சீரமைப்பதிலும் புதிதாக கட்டுவதிலும் மிகவும் அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதில் அனைவரும் அறிந்ததுதான். இந்தியாவின் முதல் மதர் போர்ட்டான விழிஞம் துறைமுகத்தையும் அவர்தான் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு ஸ்ரீலங்காவில் கொலம்போ துறைமுகத்தில் தனியாக ஒரு டெர்மினலே தயாராகிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். 2024-25 இதன் வேலைகள் நிறைவு பெறும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரும் பலமாக இது அமையும் என்றும் கருதப்படுகிறது. சொல்வது இந்தியாவின் வியாபார ரீதியான சரக்கு நகர்களுக்கும் பெரும் உதவியாக மாறும். அதோடு பாதுகாப்பிற்கும் பலம் கூடும் என்றும் கூறுகிறார்கள். இதோடு முடிந்ததா என்றால் இல்லை. இஸ்ரேலின் ஹைபா துறைமுகமும் கௌதம் அதானி குழுமத்தின் கைகளில் தான் இருக்கிறது. அதன் முழு நிர்வாகமும் அதானி குழுமம் தான் செய்கிறது. இந்த துறைமுகத்தை வளர்ச்சியடைய செய்ய அல்லது விரிவாக்கம் செய்ய நவீனப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 8350 கோடி, கிட்டத்தட்ட $1 பில்லியன் அதானி குழுமம் செலவு செய்திருக்கிறது. இன்று அதன் முழு பொறுப்பும் இந்தியாவின் கைகளில். இந்தியாவின் போர்ட் குளோபல் லிமிடெட் நேரடியாகவும் இதுபோன்று பெரிய பெரிய குழுமங்கள் மூலமாகவும் உலகின் பல நாடுகளிலும் துறைமுகங்களையோ அல்லது வியாபார மையங்களையோ அல்லது தளவாடங்களையோ கையகப்படுத்துகிறது, அங்கு செயல்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஆளுமையை அங்கே செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். மடகாஸ்கர் என்ற தீவு நாட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் அந்த தீவு நாட்டில் கூட இந்தியாவிற்கு மிக பலமான இராணுவ பேஸ், அதானது நேவல் பேஸும் லேர்னிங் போஸ்ட் மற்றும் மானிட்டரிங் ஸ்டேஷன்களும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய பெருங்கடலின் ஆளுமைக்காகவும் இந்தியா நிர்வாகம் பண்ணுகிறது என்பதும் கவனிக்க வேண்டும். இந்தியாவின் முதல் ஃபாரின் லிசனிங் போஸ்டும் மானிட்டர் ஸ்டேஷனும் இது என்பதும் கவனிக்க வேண்டும். இது நம் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பிற்காக இந்தியா நிறுவியிருக்கிறது என்றால் அது மிக இல்லை. மடாஸ்கரில் மட்டுமா என்றால் மொரீஷியஸிலும் உண்டு. இந்தியாவின் நல்ல நட்பு நாடுகளிலும் மிக நெருங்கிய நட்பு நாடு என்றும் சொல்லக்கூடிய ஒரு நாடுதான் மொரீஷியஸ். இங்கு ஒரு தீவை, அதானது சுகேலேகா என்ற தீவு முழுவதுமே இந்தியாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்தியாவின் ஒரு பலமான இராணுவ தளம் அல்லது மிலிட்டரி பேஸ் என்று இங்கு சொல்லலாம். காஸ்டல் சர்வீலன்ஸ், ரேடார் சிஸ்டம் போன்ற அனைத்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு சார்ந்த அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு பெரிய பேஸ் என்றே இதை சொல்லலாம். இந்திய பெருங்கடலின் கண்காணிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆளுமைக்கும் இது ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்றால் மிக இல்லை. பூட்டானில் முன்பே இராணுவ தளமும் கட்டுப்பாட்டு மையங்களும் இந்தியாவிற்கு உண்டு. அது தவிர தாஜிகிஸ்தானில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஒன்று உண்டு. அதுவும் பலம் வாய்ந்த அனைத்து வசதிகளும் இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸில் உண்டு என்று சொல்கிறார்கள். இது தவிர சேச்சலஸ் என்ற ஒரு தீவு நாட்டில் ஒரு தீவே இந்தியாவின் அல்லது இந்திய படையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கும் ஒரு பலமாக இந்திய இராணுவம் வேரூன்றி அல்லது காலூன்றி இருக்கிறது என்றே கருத வேண்டும்.
சுமார் 30 வருடத்திற்கு இந்த ஐலண்டை இந்தியா சீஷெல்ஸ் நாட்டிலிருந்து லீஸுக்கு எடுத்திருக்கிறது. நேவல் பேஸ் மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான தளங்களும் இங்கு உண்டு. இந்திய தரைப்படை மற்றும் படைகளின் அதிகாரிகளும் இங்கு வேலை செய்கிறார்கள். இங்கு ஒரு நிரந்தர பேஸ் பலமாக அமைத்திருக்கிறது இந்தியா. இதுபோன்று ஒமானிலும் இந்தியாவிற்கு பலமான ஒரு லேண்டிங் போஸ்ட் மற்றும் சிறந்த தொழில்நுட்பத்துடன் கண்காணிப்பு மையமும் உட்பட்ட ஒரு நேவல் பேஸ் இங்கு இந்தியாவிற்கு உண்டு. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு என்று மட்டுமல்ல, ஒமேன் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களுக்கும் ஒரு இந்தியாவின் உதவி என்ற வகையிலும் இந்த தளம் செயல்படுகிறது. இலங்கையின் ஹம்போத்தோட்டா துறைமுகம் என்பது சீனாவின் நிறுவனம்தான் அதை இயக்குகிறது, அதுதான் நிர்வாகம் செய்கிறது. அதே நேரத்தில் அதன் அருகில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையத்தின் 70% பங்குகளுடன் அந்த விமான நிலையத்தை நிர்வகிப்பது இந்தியாதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேபாளிலும் இந்தியாவுக்கு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் உண்டு, அதுவும் பலமான ஏர்ஃபோர்ஸ் பேஸ் உண்டு. இப்படி இந்தியாவை சுற்றி பல நாடுகளிலும் சிலவை பாதுகாப்பு காரணங்களுக்காக என்றால் மற்ற சிலவை வர்த்தக ரீதியான பயன்பாட்டிற்காகவும் இந்தியா தன் கிளைகளை பரப்பியே வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, வைத்துக்கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இனியும் பல நாடுகளிலும் தன்னுடைய கிளையை பரப்பும் என்று சொல்ல வேண்டும். தங்கள் நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்து தங்கள் பாதுகாப்பையும் அங்கு உறுதி செய்கிறது இந்தியா. தேவை என்றால் அங்கிருந்தே பயன்படுத்தும் நோக்கமும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதனால்தான் மற்ற நாடுகளுக்கும் தெரியும் என்பதால் தான் ஒரு நாடு ஆயுதம் விற்கும் போதும் வாங்கும் போதும் பக்கத்து எதிரி நாடுகள் உருமுவதன் காரணம் இதுதான். ஆனால் இந்தியா வேறும் கிளையும் உலக அளவில் பரப்பிக்கொண்டேதான் இருக்கிறது. அதே சமயம் அமெரிக்கா, சீனா போன்று மற்றவர்களை பாதிப்படைய செய்யாமல், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தனது பாணியில் வேரையும் கிளையையும் பரப்பிக்கொண்டான் இருக்கிறது. அதுவும் நமது பாதுகாப்பு நலன் கருதியும் குறிப்பிட்ட நாடுகளுக்கும் உதவியாகவும் பாதுகாப்பாகவும் தான் தனது கிளையை பரப்புகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இந்தியா தனது திறமையையும் ஆளுமையையும் நிரூபித்துக் கொண்டேதான் இருக்கிறது.